துவக்கத்திலே குறிப்பிட்டீங்க, புதிய அரசு வந்துள்ளது, இந்த மாவட்டத்தின் துரித வளர்ச்சிக்கு மேலும் முன்னேற்றத்துக்கு உதவி செய்யும், மக்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றும். இப்போ நீங்கள் எதிர்கட்சிக்கு சேர்ந்தவங்க இருக்கீங்க, நீங்கள் மேயர்லாம், இந்த உங்களுடைய உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் எந்த அளவுக்கு? இல்லை, இப்போ நாங்கள் 2021 நம்மளுடைய திராவிட முன்னேற்ற கழக அரசு அமைஞ்ச உடனேயுமே எந்த திட்டத்தையும், அதாவது அதுக்கு முன்னாடி இருந்த அதிமுக அரசனுடைய திட்டத்தை எந்த திட்டத்தையும் முடக்கலை. அதில் கண்ணும் கருத்துமாக இருந்தார் முதலமைச்சர், வந்து கண்ணும் கருத்துமாக இருந்தார். அடுத்தவங்களை குறை சொல்கிறதோ அதில் இல்லை. அந்த திட்டத்தை ஃபைனலைஸ் பண்ணுங்கள். நம்ம போட்ட திட்டத்தை கூட அதிமுக அரசு முடக்கி இருந்தது, அதையும் நம்ம விமர்சனம் பண்ணல. மறுபடியும் நாம் வந்து அதை எடுத்து சென்னையில் நிறைய திட்டங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். எந்த இடத்துலையும் அரசியல் ரீதியாக நம்ம கருத்து வேறுபாடுகளை நம்ம அரசியல் மேடைகள் தான் பேசுகிறோமே தவிர சட்டத்துக்குள்ளேயோ நிர்வாகத்துக்குள்ளேயோ நம்ம அண்ணன் தளபதி அவர்கள் வந்து கொண்டுகிட்டு வரவே இல்லை. ஆனால் இவங்க 60 நாளாக இப்போ இன்றைக்கி நெடுஞ்சாலைத்துறை சுத்தமாக முடங்கி இருக்குது. நெடுஞ்சாலைத்துறை முடங்கி இருக்குது. அதை அவங்க வந்து பேசாதபடிக்கு அரசு நிகழ்ச்சியில் முதற்கொண்டு கொண்டு போய் நம்மளுடைய செக்ரட்டரியேட்டில் போய் கட்சிக்காரரை சேர்த்துறது, கட்சியில் இணைப்பு விழா, இதெல்லாம் வந்து ஒரு என்ன சொல்கிறது, அவங்களோட பக்குவம் இல்லையா என்னன்னு தான் எனக்கு தெரியல. அப்படிதான் அதை நாங்கள் வந்து இப்போ நேற்று திருப்பூர்லேயும் கூட்டம் நடத்தினோம், நாமக்கல்லையும் நடத்தினோம், இப்போ இன்றைக்கி இங்கே நடத்துகிறோம். திருப்பூரில் நேற்று கூட அவங்க எம்எல்ஏஸ் எல்லாம் வந்திருந்தாங்க, டிவிக்கு எம்எல்ஏஸ் வந்திருந்தாங்க. ஆனால் இங்கே அவங்க வராமல் இருந்திருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் முறையான அளப்பு எல்லாத்துக்கும் கொடுக்க சொன்னோம், அமைச்சர் கொடுக்க சொன்னோம். நான் அமைச்சரும் வரல, இவங்களுக்கு வரல. இருந்தாலும் நாங்கள் அவங்களுக்கு சொல்கிறது என்னென்னா, மாவட்ட வளர்ச்சிங்கிறது எல்லாருமே அரசியலுங்கிறது கருத்து வேறுபாடு வேறு. மாவட்ட வளர்ச்சிங்கிறதுல மக்களோட பணியில் எல்லோரும் ஒற்றுமையாக இருந்து செயல்படணும். அதில் வந்து நம்ம தொய்வு விட்டோம்னா பெரிய கேப் ஆகிரும். மறுபடியும் அதை வந்து சரி செய்யறதுக்கு அதுக்கு ஒரு லாங் பீரியட் எடுத்துக்கும். அதில் வந்து யாருமே மக்கள் பிரச்சனையாக அணுகணும். அதில் வந்து அரசியல் பண்ண வேண்டாங்கிறது எங்களுடைய கருத்து. அதெல்லாம் தலைவர் பேசிக்கு வருங்க. நான் அதில் இல்லைங்க, அதானுங்கண்ணா. நீங்கள் வெண்டிபாளையங்கிறது இதுதான் நான் சொல்கிறீங்க. நீங்கள் ஆமாங்க, சரிங்க. அதாவது நான் மொதல் கொடுத்தது 8 பிரிட்ஜு கொடுத்தோம். 8 பிரிட்ஜில் இப்போ முக்கியத்துவம் கொடுத்து இப்போ ஒவ்வொன்றா தள்ளி போயிட்டே இருந்தது. இப்போ முக்கியத்துவம் கொடுத்து பண்ணுறதுல காலமாட்டு சிலை பிரிட்ஜ் ஒன்று, கேகே நகர் பிரிட்ஜ் ஒன்று, இந்த 2 ரொம்ப சீக்கிரம் கொண்டாந்தா ஈரோடு டவுன் கொஞ்சம் ஃப்ரீ ஆகிக்கும். இது ரெண்டாவது, ஈரோட்டுக்குள்ளே இது வரைக்கும் பிரிட்ஜஸே கிடையாது. ரயில்வே பிரிட்ஜஸ் இருக்கா உங்களுக்கே தெரியும், இல்லை. அதை ஒன்று போட்டால் வேலை முடிஞ்சிடும். அதே மாதிரி நம்மளுடைய கரூர் ரோடு, அது வந்து பெரிய போக்குவரத்து உள்ள ரோடு, அதில் 2 பிரிட்ஜு. இந்த 4 தான் ஃபஸ்ட்டு எய்மாக நம்ம கொண்டுகிட்டு வரோம். இது உங்களுக்கு வெண்டிபாளையம் பழைய ரோடை வந்து நிறைய சீரமைக்க வேண்டியதாக இருக்குது. நம்ம நினச்ச மாதிரி நடக்க மாட்டேங்குது, அவ்வளோதான். முயற்சி வந்து கடுமையாக எடுத்துட்டேன். செக்ரட்டரியே ரொம்ப ஃபீல் பண்ணார், இந்தளவுக்கு வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணார். நன்றிங்க. திமுக மத்திய மாவட்ட செயலாளர் அப்படியெல்லாம் இது இல்லைங்க. எல்லோரும் நல்லா வேலை செஞ்சோம். யாரும் எந்த இடத்துலையும் ஒருத்தர் தோக்கம்னு சொல்லிலாம் யாரும் எந்த இடத்துலையும் வேலை செய்ய மாட்டாங்க. அதாவது நம்ம வந்து நம்ம கணிக்க முடியாத ஒரு சூழ்நிலை உருவாயிருச்சே தவிர யாரையும் தோக்கடிக்கணும்னா எந்த இடத்துலையும் அந்த மாதிரி யாரும் வேலை செய்கிறவங்களே கிடையாது. இல்லை, அது ஒரு வருத்தத்தில் அவர் சொல்லியிருக்கலாம், அப்படிலாம். ஆனால் தளபதி மேலே அவர் நல்ல மரியாதை வச்சுருக்காரு. அப்படியெல்லாம் இது பண்ண மாட்டார். கண்டிப்பாக சிறப்பான ஒரு மாவட்ட செயலராக அந்த மாவட்டத்தில் அடுத்த முறை 2 தொகுதியுமே அவர் ஜெயிச்சு கொடுப்பார். அதில் ஒன்றும் மாற்றமே இல்லை.